எதனாலையும் பாதிக்கப்படாம எப்படிமா இருக்க முடியுது அவனால? நமக்கெல்லாம் வேகம் இருக்கு வசி, உன் பிள்ளைக்கு விவேகம் இருக்கு. நம்மெல்லாம் கீதையை விருன்னு படிச்சு ரசிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா அசோக் பிராக்டிஸ் பண்ற வசி. ஐ அம் அமேஸ்ட். இத்தனை பேசுறோம், ஆனா நாளைக்கே நாமளே நிதானம் எழுந்து பழையபடி எரிஞ்சு விழுவோம். ஆனா ஒண்ணு வசி, அதனால இப்ப நான் ஆத்மார்த்தமா சொன்னேன் பாரு, அது பொய்யாயிடாது. இட்ஸ் ரியலைசேஷன். என்னென்ன சொல்றேன்? இனிமே அவனுக்கு காலேஜ் படிப்புங்கிறதே கிடையாதா? கிடையாதுன்னு இல்ல, தேவையில்லை. நார்மல் எஜுகேஷன் அறிவு மார்க்கம். ஆனா உன் புள்ள தேடுறது ஞான மார்க்கம். நாள் முழுக்க ஆத்துல உட்காந்து இனிமே அவன் என்ன பண்ண போறான்? ஏன் காலேஜுக்கு போய் படிச்சுதான் டிகிரி வாங்கினமான்னு? ஆத்துல உட்காந்தே படிக்கலாம், கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் பண்ணலாம், வழியெல்லாம் இருக்கு. ஆயுசு முழுக்க இவன் நமக்கு கவலையை கொடுத்துட்டு இருப்பான் போல இருக்கு. பசியை கவலைப்படுறதும் கவலைப்படாம இருக்கிறதும் நம்ம மனசு பொறுத்தது. இத்தனையிலையும் டைரக்டா அஃபெக்ட் ஆனது நம்ம அசோக். அவன் எதுக்காக கவலைப்படுறான பத்தியோ? அவங்ககிட்ட இருந்து சிலது கத்துக்குமே. வாட் இஸ் யூ கிரீவன்ஸ்? மற்ற குழந்தைகள் மாதிரி படிச்சு நல்ல வேலைக்கு போல. நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு இந்த காலத்துல படிப்பு தேவையில்லை வசி. அம்பானி எல்லாம் எந்த காலேஜில் போய் படிச்சா? அவன் போக்குல விடு. ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இவனை வேணா உங்க ஆபீஸ்ல கொண்டு போய் உட்கார வைங்களேன். வேண்டாம் வசி, அவனுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவன் விரக்தியில ஆபீஸ் வேலை இருச்சாலும் இருப்பான். காலேஜ் சரிப்பட்டு வராது, ஆபீஸ் சரிப்பட்டு வராது, வேற எதுன்னா அவனுக்கு சரிப்பட்டு வரும்? அதுக்கு பதில் தெரிஞ்சா நான் அவனை விட பெரிய ஞானி ஆயிடுவேனே. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? நார்மல் எஜுகேஷனே வேண்டாமா? எல்லாரும் ஞானோதயம் போடுதானே? இப்படி சொல்ல சார், எல்லாரும் ஒரு ஞானத்தை தேடுற பாதையிலேயே போகணும்னு யாரும் சொல்லியிருக்காங்க? எந்த சாஸ்திரமும் சொல்லலை. அதுக்குன்னு சில பேர் மைண்ட் அப்படி போகிறது. அவனுக்கு இந்த படிப்பு யூஸ்லெஸ். அதுதான் அசோக்குக்கு வேறு விதமாக மைண்டு போகிறதுனால இந்த ஞானம் என்ன தான் யான் அப்படின்ற ஒரு கேள்வி அவன் மனசில் வந்துட்டதுனால அவனுக்கு இந்த படிப்பு யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நமக்கே கூட சார், நம்மளை மாதிரி சாதாரண ஆசாமிகளுக்கே கூட படிப்பு பூரா யூஸாக இருந்தால். ஜாகிரஃபி படிக்கிறான், அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா லாயராக போகிறான். இல்லாட்டா ஹிஸ்ட்ரி படிக்கிறான், அதில் பல வருஷங்களை செலவழிச்சுட்டு அப்புறம் பார்த்தா மெடிக்கல் காலேஜ் போகிறான், டாக்டர் ஆகிறான். இவனுக்கு படித்த படிப்பு என்ன ஆச்சு முதல்ல? அப்போ அதெல்லாம் வேஸ்ட் மாதிரி ஆகிடுறது. எல்லோரையும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். பக்கத்து வீட்டுக்காரன் என்ன படிக்கிறான்னு பார்க்குறோம், அது நம்ம பையன் படிக்கணும், அப்போ தான் நமக்கு பெருமை. போட்டியில் தானே விடுறோம் பசங்களை. நம்ம ஒரு பர்ஃபார்மிங் இது மாதிரி வச்சுருக்கோம். அவனை காட்டணும், அவன் படிக்கிறான், அது படிக்கிறான், இவனும் படிக்கிறான், ஹிஸ்ட்ரி இவனும் படிக்கிறான். இன்ஃபேக்ட் சாதாரண ஆட்களுக்கே கூட இன்றைக்கி படிப்புனால என்ன ஆகுது, நம்ம நாட்டினுடைய பெருமைகள் பல தெரியாமையே போய்டுறது. என்ன அச்சீவ்மெண்ட்ஸ், லிட்ரேச்சரில் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ், சயின்ஸில் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ், ராஜ்ய பாரத்தில் என்ன அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு புரியறதில்லை. அதனால் நாட்டை பற்றி ஒரு பெருமையே வருதில்லை இந்த எஜுகேஷன்னால். இதை பாரதியார் ரொம்ப இதை பற்றி நினச்சி ஒரு நொந்து போய் ஒரு இது பாடியிருக்கார் கவிதை. கம்பன் என்ற ஒரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனிந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அலர்ந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞான மீதில் இலக்கணம் செய்ததும், இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்புணர்த்திய சங்கரன் ஏற்றமும், சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும், பாரில் நல்லிசை பாண்டிய சோழனார் பிழைபடாது தர்மம் வளர்த்ததும், பேரருள் சுடர் வாழ் கொண்ட அசோகனார் புவித்தலம் காத்ததும், வீரர் வாழ்த்த மிலேச்சர்தம் தீய கோல் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் ஏற்றமும், அன்னையாவும் அறிந்திலர் பாரதத்தில் ஆங்கிலம் பயில் பள்ளியுள் போகுனர், முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும், பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிறார் பேடி கல்வி பயின்று உழல் பித்தர்கள், என்ன சொல்லி மற்ற எங்கன் உணர்த்துவேன் இங்கு இவர்க்கு என் உள்ளம் எரிவதே. பேடி கல்வின்றார். பிகாஸ் நம்ம நாட்டு பெருமையை கூட தெரிஞ்சிக்க முடியாத ஒரு சிஸ்டம்.
அதனால் எஜுகேஷன் சிஸ்டமில் சில ராங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அதை விட்டுட்டு இவன் சொல்கிறது இந்த படிப்பெல்லாம் இவனுக்கு தேவையில்லை. பிகாஸ் இவன் போகிற பாதை ஞான பாதை. அதுதான் அங்கே சொல்லப்படுறது.